வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இம்மாதம் நவம்பர் 30 128வது பகுதியாக ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாக உள்ளது. பொதுமக்கள் தங்கள் எண்ணங்களை, கேள்விகளை இலவச அழைப்பு எண்ணான 1800117800 என்ற எண்ணிலோ அல்லது www.my.gov.in என்ற இணையதளத்திலோ அல்லது 1922 என்ற இலவச எண்ணிலோ வரும் 28ஆம் தேதி வரை பகிர்ந்து கொள்ளலாம். விவசாயிகள் ஒரு பருவத்திற்கு 1 ஏக்கர் நிலத்திலாவது இயற்கை வேளாண்மையை மேற்கொண்டு அற்புத விளைவுகளை காண வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், மொத்தம் 18,000 கோடி ரூபாய் நிதி உதவிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்விழாவின் போது விடுவித்தார். ஐக்கிய ஜனதாதள சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகார் முதலமைச்சராக சற்று முன்னர் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்ற முறை துணை முதலமைச்சராக இருந்த திரு விஜய்குமார் சின்ஹா இம்முறை அமைச்சராக பதவியேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா, மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் இப்பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டனர். லோக் ஜனசக்தி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பீகார் மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வில்லியனூர் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பங்கூரில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை விழா நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு 30.17 லட்சம் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார். பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் திருமதி பீனா ராணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.